Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ஒரு போர். ஆனா துப்பாக்கிச்சூடு இல்ல, டேங்குகள் இல்ல, சைரன் ஒலி இல்ல, போர் விமானங்கள் இல்ல. ஆனாலும் போர் நடக்குது. ரொம்ப அமைதியா, அதே சமயம் பெரும் பலத்தோட. இப்படிப்பட்ட போரை யார் நடத்துறா? சீனா. யாருக்கு எதிரா? அமெரிக்காவுக்கு எதிரா. இந்த மாதிரி ஒரு போர் சாத்தியமா? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். அமெரிக்க போர் விமானங்கள், ஏவுகணைகள் உள்ளிட்ட இராணுவ ஆயுதங்களோட குரல் வலை நெரிக்கப்படுது. யார் பிடியிலன்னா சீனாவோட பிடியில. அப்படி என்ன பயங்கரமான ஆயுதத்தை வச்சு சீனா இந்த போரை நடத்துது அப்படின்னு தானே கேட்குறீங்க? மேக்னெட்ஸ். எஸ், காந்தங்கள். கேட்க வியப்பா இருந்தாலும் அதுதான் உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. உலகின் மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்டுள்ள அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க சீனா சின்ன சின்ன காந்தங்களை பயன்படுத்துது. ஏன் அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம். இன்னைக்கு சூழல்ல அதிநவீன இராணுவ ஆயுதங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ட்ரோன்கள், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ரேடார்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுக்கெல்லாம் உயிர் நாடியா ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அரிய வகை பூமி தனிமங்கள். தேர்ல இருக்கக்கூடிய அச்சாணி மாதிரின்னு கூட சொல்லலாம். ஏவுகணைகளை வழிநடத்த, ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய மோட்டார்களுக்கு பவர் கொடுக்க, இப்படி பல விஷயங்களை இது செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 விஷயங்கள் இருக்கு. ரேர் எர்த் மினரல்ஸ், அரிய வகை பூமி தனிமங்கள். ரேர் எர்த் மேக்னெட்ஸ், அரிய வகை பூமி காந்தங்கள். முதல்ல அரிய வகை பூமி தனிமங்கள். இது பூமியில காணப்படக்கூடிய சிறப்பு உலோகங்கள். நியோடைமியம், சமாரியம், எட்ரியம் போன்ற 17 வகையான தனிமங்கள் இருக்கு. ஆனா இது ரொம்ப அரிது அப்படின்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, இது பெரிய அளவுல கிடைக்கிறது கொஞ்சம் கடினம்தான். அடுத்து அரிய வகை பூமி காந்தங்கள். அரிய வகை பூமி தனிமங்களை வச்சு உருவாக்கப்படுறது தான் அரிய வகை பூமி காந்தங்கள். இதுல 2 ரொம்பவே புகழ்பெற்றது. ஒன்று நியோடைமியம் காந்தங்கள், ரொம்ப வலிமையானது. இன்னொன்று சமாரியம் கோபால்ட் காந்தங்கள், வலிமையானது பிளஸ் வெப்ப எதிர்ப்பு தன்மை கொண்டது. இந்த அரிய வகை பூமி காந்தங்கள் வழக்கமான காந்தங்களை விட பயங்கர ஸ்ட்ராங்கானது. வழக்கமான காந்தங்கள்ல இருந்து இந்த அரிய வகை பூமி காந்தங்கள் எப்படி வேறுபடுதுன்னா, வழக்கமான காந்தங்கள் இரும்பு அல்லது ஃபெரைட், இரும்பு பிளஸ் ஆக்சிஜன்ல இருந்து தயாரிக்கப்படுது. அதே மாதிரி இது அந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸை விட ரொம்ப பலவீனமானது அப்படின்னு தான் சொல்லணும். ரெகுலர் மேக்னெட்ஸை நம்ம ரொம்ப சாதாரணமாக டே டு டே லைஃப்பில் ஃப்ரிட்ஜில், பொம்மைகளில், அப்புறம் ஸ்பீக்கர்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துவோம். ஆனால் அரிய வகை பூமி காந்தங்கள் அப்படிங்கிறது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி அளவில் ரொம்ப சின்னது, ஆனால் பயங்கர பவர்ஃபுல். இராணுவ தொழில்நுட்பம், ஆயுதங்கள், ஸ்மார்ட் போன்ஸ், காற்றாலைகள், அப்புறம் ட்ரோன்கள்ல இது பயன்படுத்தப்படுது. இந்த காந்தங்களை அதிகமா யாரு உருவாக்குறதுனா சீனா தான். உலகத்திலேயே அரிய வகை பூமி காந்த விநியோகத்துல 90% சீனாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அமெரிக்கால தயாராகிற போர் விமானங்கள், ஏவுகணைகளுக்கு பாகங்கள் சீனால இருந்து தான் வரணும். சமீபத்தில் சீனா இந்த அரிய வகை பூமி காந்தங்கள் மற்றும் கனிமங்களோட ஏற்றுமதியை கட்டுப்படுத்த துவங்கியிருக்கு. நிறைய கட்டுப்பாடுகளும் விதிச்சிருக்கு. அப்ப என்ன ஆகுது? இந்த இராணுவ ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் அதோட பாகங்கள் கிடைக்காம ரொம்பவே சிரமப்படுறாங்க. இது சீனாவோட பவர் மூவா பார்க்கப்படுது. இப்ப மத்திய கிழக்கு நாடுகளை எடுத்துக்கங்க. அவங்களுடைய மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுறது எண்ணெய் வளம். அதே மாதிரி தான் சர்வதேச அரசியல்ல சீனாவுடைய பலம் என்ன அப்படின்னா இந்த கனிமங்களும் காந்தங்களும் தான். வர்த்தகம் மற்றும் அரசியல்ல நீங்க எங்களை நியாயமா நடத்தலைன்னா we can slow down your military machines அப்படின்னு சீனா மிரட்டிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு துறையின் தலைமையகமான பென்டகன் ஏற்கனவே அழுத்தத்தை உணர தொடங்கிருச்சு. ஏவுகணைகள், போர் விமானங்கள், ட்ரோன்கள், ரேடார்கள், இப்படி எல்லாத்துக்கும் கேலியம், ஜெர்மானியம் மற்றும் இந்த அரிய வகை காந்தங்கள் தேவைப்படுது. ஆனா இதெல்லாம் இப்ப இல்லாததால அப்படியே அதோட உற்பத்தி தடைபட்டு நிக்குது. இந்த தாதுக்கள் எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. அதே மாதிரி ரீப்ளேசபிளும் கிடையாது. இந்த சீரியல் எல்லாம் பார்ப்போம்ல, இனி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு,
அந்த மாதிரி இங்கெல்லாம் வேலையே கிடையாது. மாற்று பொருளை நம்ம பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனம் ட்ரோன்களுக்கான பாகங்களை தயாரிக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த பாகங்களை தயாரிக்கிறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு அரிய வகை காந்தங்கள் தேவைப்படுது. அதை அவங்க சீனா கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. ஆனா சீனா என்ன பண்ணுது? திடீர்னு கேள்வியா கேட்க ஆரம்பிக்குது. நாங்க உங்களுக்கு மேக்னெட் அனுப்பணும் அப்படின்னா அதை நீங்க எந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க, எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு முழு விவரத்தையும் சொல்லுங்கன்னுலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது ராணுவ சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறப்போ அமெரிக்கா எப்படி சொல்ல முடியும்? சொல்ல மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு மேக்னெட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ட்ரோன் உற்பத்தியும் தடைபட்டு நிக்குது. இது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. இந்த கேலியம் இருக்குல்ல, அது ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகளில் பயன்படுத்தப்படுது. ஜெர்மானியம் இது நைட் விஷன் மற்றும் அகச்சிவப்பு கேமராக்கள்ல பயன்படுத்தப்படுது. இதன் மூலமா ராணுவ வீரர்கள் இருட்டலையும் கூட பார்க்க முடியும். ஆன்டிமனி வெடிபொருட்கள் மற்றும் ஆர்மர் பியர்சிங் புல்லட்ஸ் கவச துளையிடும் தோட்டாக்கள்ல இது பயன்படுத்தப்படுது. நியோடைமியம் மற்றும் சமாரியம் சூப்பர் ஸ்ட்ராங் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏவுகணை வழிகாட்டுதல் அமைப்புகளில் யூஸ் ஆகுது. அப்புறம் ட்ரோன்ஸ், F-35 ஜெட் விமானங்கள்லையும் இது பயன்படுத்தப்படுது. சமீபத்திய ஆய்வின்படி அமெரிக்க இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல 80,000 பாகங்களுக்கு இந்த ஸ்பெஷல் மினரல்ஸ் தேவைப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. இதுல பெரும்பாலான தனிமங்கள் 1 அல்லது 2 நிறுவனங்கள்ட்ட இருந்து தான் வாங்கப்படுது. ஆல்மோஸ்ட் அது எல்லாமே சீனாவோட கனெக்ட் ஆயிருக்கு. லியானடோ DRS அப்படிங்கிற கம்பெனி மிசைல்ஸ், அதாவது ஏவுகணை பாகங்களை தயாரிக்குது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்ககிட்ட ஜெர்மானியத்தோட கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, கிடைக்கலனா ஆன் டைம்ல எங்களால் டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2024 ஜெர்மானியம் மற்றும் கேலியம் இந்த 2 ஏற்றுமதிகளுக்குமே சீனா தடை விதிக்குது. அதோட விடல, இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் மேலும் 7 அரிய வகை தாதுகளுக்கு அவங்க தடை விதிக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? விலை கூடும். கிட்டத்தட்ட 60 மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டதா சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சொல்றாங்க. ஒரு அமெரிக்க நிறுவனம் ஆஸ்திரேலியா கிட்ட 55 டன் ஆன்டிமோனியா ஆர்டர் போட்டுச்சு. ஆனா கிட்டத்தட்ட 3 மாதங்களா அது சீனா கிட்ட சிக்கிக்கிச்சு. எந்த விளக்கமும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அதை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இப்படிலாம் கூட சீனா அமெரிக்காவுக்கு குடைச்சல் கொடுக்குது. இந்த நவீன ஆயுதங்களுக்கு தேவையான கனிமங்களை பொறுத்த வரைக்கும் சீனா எங்கேயோ இருக்கு. ஆனா மேற்கு நாடுகள் ரொம்பவே பின்தங்கி இருக்கு. சீனா இந்த கனிமங்களை வெட்டி எடுக்கிறதோட மட்டும் இல்லாம அதை சுத்திகரிச்சு பதப்படுத்துற தொழிற்சாலைகளும் அந்த நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. இங்கே தான் சீனா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்குது. இப்போ அமெரிக்கா சீனா கிட்ட கோச்சிக்கிட்டு, நாங்கள் ஆஸ்திரேலியா அப்புறம் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து இந்த காந்தங்கள் தனிமங்கள் எல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு போறாங்கன்னு வைங்களேன். அங்கிருந்து பெறப்படக்கூடிய அந்த தாதுக்களை கிளீன் பண்ணி பதப்படுத்தி ஆயுதங்களுக்கு பயன்படுத்துகிற விதமாக மாத்துறதுக்கு சீனாவில் இருக்க ஃபேக்டரிஸ் தான் அனுப்பியாகணும். அமெரிக்காட்ட ஒரே ஒரு அரிய வகை தனிம சுரங்கம் தான் இருக்கு. கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய தி மவுண்டெயின் பாஸ் அப்படிங்கிற சுரங்கம் தான் அது. அங்க அரிதான தாதுக்கள் தோண்டி எடுக்கப்பட்டாலும் பிரச்சனை இதுதான். அதை சுத்திகரிக்கிறதுக்கு அவங்க சீனா கிட்ட தான் அனுப்பியாகணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை உருட்டி மிரட்டி ஒரு கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கினாரு. ஜெலன்ஸ்கி கழுத்தில் கத்தி மட்டும்தான் வைக்கல. ஏன்? உக்ரைனை பார்க்குறப்போ ஒரு போர்ல உருக்குலைஞ்ச நாடா தானே நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியுது. ஆனா உக்ரைன் மண்ணுக்கு அடியில விலை மதிப்பில்லாத அரிய வகை தனிமங்கள் மற்றும் டைட்டானியம் கொட்டி கிடக்கு. இதெல்லாம் நவீன ஆயுதங்கள், ஏவுகணைகள், விமானங்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள்ல முக்கியமா தேவைப்படுற விஷயம். சோ எதிர்காலத்துல யுக்ரைன் இந்த முக்கியமான தனிமங்களோட மிகப்பெரிய சப்ளையரா மாற வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சீனாவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரஷ்யாவோட யுக்ரைன் போராடிக்கிட்டு இருக்கு. சுரங்கங்கள் முழுமையா வளர்ச்சி அடையல, தொழிற்சாலைகள் பயங்கர சேதமடைஞ்சிருக்கு. உக்ரைன்ல கனிமங்களே இருந்தாலும் அதை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யறது உடனடியா முடியாது. அதனாலதான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுக்ரைனை மறுகட்டமைக்க அமெரிக்கா உதவுறதா உறுதியளிச்சிருக்கு. சீனாவை மேற்கு நாடுகள் நம்பி இருக்கிறத குறைக்கிறதுக்கான லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீனா கிட்ட இருந்து சப்ளை பிளாக் ஆனா அமெரிக்காவோட ஆயுத பலம் ஆட்டம் கண்டுரும். அதனால தான் நவீன இராணுவ தொழில்நுட்பத்தோட உயிர் நாடி இந்த மினரல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நோ மினரல்ஸ், நோ மிசைல்ஸ்.
இதுக்கிடையில 2024 உலகளவில் மொத்தம் 760 டன் எடையுள்ள கேலியத்தில் சீனா மட்டும் 750 டன் கேலியத்தை உற்பத்தி பண்ணியிருக்கு. அமெரிக்காவோட உற்பத்தி எவ்வளோ தெரியுமா? 0. 2027க்குள்ள எல்லா அமெரிக்க நிறுவனங்களும் சீனாவுடைய அரிய வகை காந்தங்களை பயன்படுத்துறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பென்டகன் ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா நிறைய நிறுவனங்கள் கிட்ட இன்னும் சில மாதங்களுக்கு தேவையான சரக்கு தான் கையிருப்பு இருக்கு. மாற்று சப்ளையரும் கிடையாது. 2010 சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில கடல்சார் பிரச்சனை ஒன்று வந்துச்சு. கிழக்கு சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகளில் பிரச்சனை. சீன மீன்பிடி படகு ஜப்பானுடைய கடலோர காவல் படை கப்பல்ல மோதுது. ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா அந்த சீனாவுடைய கேப்டனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப சீனா எப்படி பழி வாங்குச்சு தெரியுமா? இதே மாதிரி தான் ஏற்றுமதியை தடை பண்ணிருச்சு. அவ்வளோதான். ப்ரெஷர் தாங்க முடியாம ஜப்பானும் அந்த சைனாவுடைய கேப்டனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜப்பானோட நடந்தது சின்ன பிரச்சனை. ஆனா அமெரிக்காவோட போயிட்டு இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட மறைமுக போருக்கு சமம். சீனாவோட அமெரிக்கா நட்புறவா போயிடுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ அமெரிக்கா இந்த அரிய வகை காந்தங்கள் மற்றும் தனிமங்களுக்கு மாற்று வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சீனாவுடைய கைகள் தான் ஓங்கி நிற்கும். Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.